ஹாய்ங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, சோயா மசாலா வறுவலுங்க. மீல் மேக்கர் மசாலா வறுவல். அதுக்கு நான் 100 கிராம் மினி சோயா எடுத்திருக்கேன். சோயா வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க. அதுக்கு நான் தண்ணியில் போட்டிருக்கேன். தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள் போட்டிருக்கேன். இப்போ நம்ம சோயா வந்து ஒரு கொதி வந்ததையும் ஆஃப் பண்ணிடணுங்க. இப்போ நமக்கு ஒரு கொதி வந்துடுச்சு. நம்ம இதை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா 2 டைம் நார்மல் வாட்டரில் அலசிட்டு அது இருக்கிற தண்ணியெல்லாம் புழிஞ்சி எடுத்து தனியாக வச்சுக்கணுங்க. இப்போ நம்ம மசாலாவுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்திங்கன்னா, இஞ்சி பூண்டு இடித்து வச்சுருக்கேன், ஒரு பச்சை மிளகாய், 2 பல்லாரி, 2 தக்காளி, மல்லித்தூள், கரம் மசாலா, சிக்கன் பொடி, கொஞ்சம் மிளகாய் பொடி எடுத்துருக்குறேங்க. அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க சோயா வந்து நம்ம கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கலாங்க. அதுக்கு வந்து கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு எடுத்து வச்சுருக்க சோயாவை போட்டு கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சுக்கணுங்க. இப்போ அதே கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு இந்த மசாலாலாம் சேர்த்திக்கலாம். இப்போ இந்த மசாலாலாம் கொஞ்சம் நல்லா வதங்கி வரணுங்க. இப்போ நமக்கு நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மல்லித்தூள், மிளகாத்தூள், சிக்கன் மசாலா, கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்துக்கிறோம். நம்ம அந்த மசாலா வந்து எண்ணெயிலேயே லைட்டாக ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரம் வதக்கி எடுத்துக்கணுங்க. அப்போ தான் அந்த பச்சை வாசனை போகும். இப்போ நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நீங்கள் இன்னும் கொஞ்சம் மசாலா சேர்த்து தண்ணி அதிகமாக ஊற்றுனீங்கன்னா கிரேவியாக கிடைக்கும். நான் இப்போ வந்து வறுத்த மாதிரி மசாலாக்குனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன். அது கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். ஆல்ரெடி சோயாலையும் உப்பு போட்டிருக்கேன். இப்போ நான் மசாலாவுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு போட்டிருக்கிறேங்க. இப்போ நம்ம எடுத்து வச்ச சோயாவை ஆட் பண்ணி ஒரு மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிஷம் வச்சு இறக்குனீங்கன்னா சுவையான மீல் மேக்கர் மசாலா ரெடிங்க.